வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் வற்றாப்பளை கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல ஏதோ இறந்து கிடக்கு, என்னென்னு பார்க்கலாம். மர நாவி என்ன? ஓகே, மர நாவி உண்டு, அடிபட்டு செத்தபடி கிடக்கு. ஸோ அதை சும்மா பார்த்தபடி நாங்கள் எங்களோட பயணத்தை தொடரலாம். ஓகே, மரநாவியை யாருக்கும் தெரியாட்டி இதை பார்த்துக்கொள்ளலாம். இதுதான் மரநாவி. ஓகே, இதில் யானை லத்தி கிடக்குது. இப்போ நாங்கள் ஒட்டுச்சுட்டான் தான்தோண்டீஸ்வரம் கோயிலடியில் நிற்கிறோம். கால்நடைகள் ரோடில் நிறைய மாடுகள் போய் கொண்டிருக்குது. அதையும் தாண்டி நாங்கள் தொடர்ந்து எங்களோட பயணத்தை தொடருவோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னு நாங்கள் இப்போ கோயில் அனுப்பிச்சிட்டோம். ஸோ காவடிகள்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் பைக்கை இந்த இடத்துல பார்க் பண்ணி போட்டு நாங்கள் கோயிலுக்குள்ளே போக போகிறோம். யூடியூப் ஓகே, கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ கோயிலில் வர்ற பாதையில் நிறைய வியாபாரிகள்லாம் தங்களோட பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு அக்கா பாலப்பழம் விற்று கொண்டிருக்கா. இந்த இடத்துல நிறைய பூஞ்செடிகள்லாம் வச்சுருக்கிறாங்க. ஸோ நிறைய அழகழகான பூஞ்செடிகள்லாம் இருக்குது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸுகள் கோயில் சேவையாக ஈடுபட்டு கொண்டிருக்குது. இந்த இடத்துல ஒரு அண்ணன் சோளம் விற்று கொண்டிருக்கிறார். தர்பூசணி விற்கப்படுது. பிள்ளைகளாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. நிறைய பேர் கோயிலுக்கு போய் திரும்ப வீடுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் கோயில் முகப்புக்கு வந்துட்டோம். ஸோ இதான் வற்றாப்பளை கோயிலுண்ட முகப்பு. வற்றாப்பளை கண்ணகி அம்மனுக்கு பொங்கல் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் குடும்பமாக வந்து பொங்கல் செய்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் ஒரு பொங்கல் பானை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த அக்கா எல்லாம் முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலையும் ஒன்று நடந்து கொண்டிருக்கு. இந்த இடத்துல எல்லாம் பொங்கலை பொங்கி முடிச்சிட்டாங்க. இங்கே அம்மா எல்லாம் தயார்படுத்தி கொண்டிருக்கா. நல்லாக்கா கொதிச்சு கொண்டிருக்கு. பின்னேரம் 6 மணிக்கு தீமிதி பிரிவு, அதுக்கான தணல்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறாங்க.
இல்லை மைக்கு கிடைக்கிறீங்க. இவ்வளோ அருமையாக எடுக்கப்பட்டிருக்குது. ப்ரோ வணக்கம். எங்கேருந்து வந்திருக்கீங்க? வவுனியாலேருந்து வந்திருக்கிறீங்க. ஓகே, நல்லா பச்சை ஊற்றிருக்கீங்க. யார்? அம்மா அப்பா. ஓகே ஓகே, அம்மா அப்பாவை மனதில் வச்சுருக்கிறீங்க. எவ்வளோ காலமாக கோயிலுக்கு வாரீங்க? இதெல்லாம் ஒரே குடும்பமா நீங்களா? எங்கேருந்து வந்திருக்கீங்க? நெல்லியடியிலேருந்து வந்திருக்கீங்க. ஒவ்வொரு வருஷம் பாரதோ? அம்மா வணக்கம். எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? மல்லாவிலேருந்து வந்திருக்கீங்க. என்ன ஒவ்வொரு வருஷம் பாரதோ? எவ்வளோ காலமாக வாரீங்க? ஆரம்ப காலத்துலேருந்து வாரீங்க. ஓகே. வன்னிப்பெரியில் பிறப்பிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த வற்றாப்பளை கண்ணகி அம்மனுக்கு ரெண்டு தனித்துவமான ஒரு மகிமை உண்டு. ஐரோப்பியர்கள் இலங்கையை ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது ஐரோப்பியர்கள் கூட எங்களுடைய தமிழையும் சைவ சமயத்தையும் அழித்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் வற்றாப்பளை கண்ணகி அம்மனுடைய சக்தியை தெரியாமல் வற்றாப்பளை கண்ணகி அம்மனை அவமானப்படுத்தி எங்களுடைய வழிபாட்டு தலங்களை இடித்து கண்ணகி அம்மன் வழிபாட்டை குழப்பிக் கொண்டிருந்த ஒரு சம்பவம் நடந்ததாகவும் அதன் பின்னர் கண்ணகி அம்மன் தன்னுடைய மகிமையை காட்டியதாகவும் தலிக்க மரங்கள் எழும்பி ஐரோப்பியர்களை வெள்ளையர்களை விரட்டி அடித்து கலைத்ததாகவும் வரலாறுகளுக்கு இதை ஐரோப்பியர்கள் நம்முடைய நாட்டுறிப்புகளிலே பதிந்திருக்கின்றார்கள். இந்த விடயங்களை பற்றியெல்லாம் பலவேறு சந்தர்ப்பங்களில் கலைக்க வேண்டும். நிறைய பேருக்கு தெரியாது. வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயம் கடல் பரப்பிலும் நிலப்பரப்பினையும் தன்னகத்தில் கொண்டு மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக பார்க்கப்படுகின்றது. எண்ணிலடங்க முடியாத எண்ண முடியாத மக்கள் கூட்டம் பெருகிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆலயம் உண்மையிலேயே ஈழத்தினுடைய
சிறப்புமிக்க ஆலயங்களில் மிகவும் மகிமை வாய்ந்தது என்று சொன்னால் அது பொய்யாகி போகாது. ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக ஓங்கி ஒலிக்கக்கூடிய அடிநிலை மக்களுக்கு ஒரு தெய்வ ஒரு கிராமிய நம்பிக்கை உருவாக்கக்கூடிய புரட்சிகரமான அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். எந்த அரசன் பிழைவிட்டாலும் அறம் கூற்றாகும் என்றக்கூடிய விடயத்தை வெளிப்படுத்தக்கூடிய முகமாக மிகச்சிறந்த ஆட்சியை வழங்காவிட்டால் ஏழை அழுத கண்ணீர் கூறிய வாழுக்கு ஒப்பாகும் என்ற கருத்தியலை வெளிப்படுத்தக்கூடிய முகமாக இந்த கண்ணகியினுடைய வரலாறு காணப்படுகிறது. கண்ணகியினுடைய வரலாறை ஒவ்வொரு குழந்தைகளும் படிக்க வேண்டும். ஆக இந்த வன்னி பெருநில பிறப்பில் எங்களுடைய முள்ளிவாய்க்கால் பேரழிவின் பின்னர் இன அழிப்பின் தமிழ் மக்களுக்குரிய இன அழிப்பின் பின்னர் எங்களுடைய இனத்தை காக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வமாக வன்னியினுடைய அடையாளமாக முல்லைத்தீவினுடைய அடையாளமாக தமிழ்நாட்டின் அடையாளமாக விளங்கும் இந்த கச்சாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்திற்கு வருடந்தோறும் உலகின் பல்வேறு பாகங்களுக்கு மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே கடந்த காலத்தை விட இந்த முறை அதிகளவான மக்கள் வந்து கண்ணகியம்மனுடைய அருளை பெற்றுக்கொண்டிருப்பது பெரும் மகிழ்ச்சியையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்துகிறது. வணக்கம் வணக்கம். எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? கழுகுமலை தனிலுரஜம் முருகவேலே கருத்துடனே உண்பாதமல தானே யோத பழுதொன்றும் மாறாமல் காட்க வேணும் பஜ்ஜை மாதன் மருகா பார்வதி கார்மகிந்தா வலுவாமல் அடியேன் முன்னிக்க வேணும் வரும் விளைகள் தன ஜகத்தி வழியே செய் கையுடனே கை மோதே காரிகை நான் அறிவினடே மாறனுக்கோ அன்னதானம் சமைக்கிறீங்களா? மாமா 200 ரூபாயோ தம்பி எவ்வளோ கொடுத்தனே மாமா 200 ரூபாய். இப்போ நாங்கள் சேஃப்டி ஜாக்கெட்லாம் ஏ போட மாட்டேன் ரெடி 400 வச்சிங்களா நண்பரும் போடுறார். இந்த மோகன் எங்கே இருக்கிறீங்க நீங்கள்? மட்டுவாகல் இதுதான் கூட தொழிலா? இதுதான் கூட தொழில்.
கடல் தொழில் தான் செய்கிறோம். கடற்தொழில் செய்றீங்க. ஓகே. இப்போ கோயிலுக்கு வந்தால் திருவிழாவுக்கு ஆக்களை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறேன்னா இங்கேருந்து எங்கே கொண்டு கூடி இங்கேருந்து எங்களோட மட்டுவாள் பாலத்துக்கு போகலாம். இதால் இந்த அருகு மாவட்டம்னு சொன்னாலும் டக்குன்னு கொண்டு அவசரத்துக்கு கொண்டு போகலாம். ஓகே. இதால் ரோட்டால் காவடிகள் இதுகள் எல்லாம் பழையக்குள்ள சனத்துக்கு சரியான இடைங்கிறாங்க. இப்போ ஒரு சீரியஸ் ஒரு பிள்ளைக்கு ஒரு வருத்தம், ஒரு ஆக்களுக்கு ஒரு வருத்தமாக இருந்தால் எனக்கு அயர்ப்பு இல்லை, ஒரு உயிரை காப்பாற்றும். அதால் நான் ஒவ்வொரு வருஷமும் இந்த கோயிலுக்கு வாரேன். சரியான வாரதால் ஒரு ஆசைக்கு ஒருத்தர் வந்து கேட்கல. நான் இந்த மண்ணெண்ணெய் கிலோ தள்ளி ஒரு 250 ரூபா ஒரு ஆளுக்கு ஓகே கொண்டே காட்டுறேன். மற்றது என்ன இப்போ இதில் ஆமி அவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஆமி ஆக்கள் அவங்க பாதுகாப்புக்காக ஆமி பெசர்ஸு நேவி எல்லாத்துக்கும் அறிவிக்கு தான் இந்த போட்டு உள்ளுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. எல்லாராலையும் செய்ய முடியாது. சரி. ஓகே, நன்றி. என்ன இப்போ நாங்கள் எங்களோட பயணத்தை தொடரும். வாங்க எடுக்குங்களேன். இப்போ நாங்கள் போட்டில் போகிறதுக்கு போட்லாம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓகே கோயிலாக இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் நந்திக்கடலில் போய் கொண்டிருக்கோம். ஸோ ஒற்றாப்பில் அம்மன் கோவில் அந்த கோபுரம் வந்து அழகாக தெரியும் உங்களுக்கு. முதல் தடவை நந்திக்கடலில் நாங்கள் போட்டில் பயணம் செய்கிற ஒரு அனுபவம் ஒரு சூப்பராக இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ தூரம் நல்லா கொண்டு போய்ங்களா இருக்கப்படுறான். நீங்களும் இதில் வரீங்களா? ஆழமா பார்க்கும்போது ஜூம் பண்ணி பார்க்கலாம். போட் பயணம் எங்களுக்கு ஒரு சூப்பர் அனுபவம். ஸோ இப்போ எங்களுடைய ஆசை இதோடு நிறைவு பெற போகுது. நாங்கள் மீண்டும் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஓகே, அடுத்த ரவுண்டுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாங்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். நந்திக்கடல் போட் பயணம் எங்களுக்கு இதோட முடியுது. நன்றி அண்ணே, சந்தோஷம், சந்திப்போம். ஓகே.
அந்த சுண்ணாம்பு டப்பாவதே வச்சுக்கொள்ளுங்க, கையில் வச்சுக்கொள்ளுங்க. கதைங்க. ஓகே, எங்க உங்களோட பேர் என்ன? சந்தன பிள்ளை. ஓகே ஓகே, உங்களோட பேர்? பரஞ்சோதி. ஓகே ஓகே. கண்ணகி அம்மன் தொடர்பாக ஒரு பாட்டு ஒன்று படிப்பீங்களா? உங்களுக்கு நீங்கள் படிப்பீங்களா? அவாட்ட கொடுப்போம் என்ன? இப்போ நாங்கள் வட்டப்பில் கண்ணகி அம்மன் ஆலயத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டது. விடியிலிருந்து நடந்த சில தகவல்களை நாங்கள் வீடியோ தொகுப்பாக போட்டிருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.